هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின்னு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய இந்த புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு முஸ்லீம் தனித்து வாழ்வதை விட சமூகமாக சேர்ந்து வாழ்வதையும் எல்லா சமூகங்களுடனும் நெருக்கமாகவும் நேசமாக இருப்பதையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாகும். அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா வர்கஉ மஅர் ராக்கியின், ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னுடைய அர்த்தம், நீங்கள் தனியாக தொழாமல் ஜமாத்தாக தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஸ்ஜுது மஅஸ்ஸாஜிதீன், சஜிதா செய்பவர்களோடு நீங்களும் சஜிதா செய்யுங்கள். அப்போ தொழுகை ஜமாத்தாக கூட்டாக செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் சொல்கிறது. கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நான் உண்மையாளனாக மட்டும் இருந்தால் போதாது, உண்மையாளர்களுடனும் நான் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. கூனு மஅல் முத்தகீன், நீங்கள் தக்வாவுடையவர்களோடு சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நான் வெறுமனே ஒரு தக்வா உள்ள மனிதனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, தக்வா உள்ளவர்களோடு சேர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. ஆக இஸ்லாம் என்கிறது ஒரு கூட்டு வாழ்க்கையை, ஒரு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஆரம்பத்தில் ஒரு வசனம் ஓதப்படும். யாயுகல்லதீன ஆமனு இத்தக்குல்லா, விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விட வேண்டாம். இந்த வசனம் அடிக்கடி ஒவ்வொரு பயான்களிலும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படும். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நான் குர்ஆனை பிடிச்சு கொள்வேன், நீங்களும் குர்ஆனை பிடிச்சு கொள்ளுங்கன்னு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகூ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் அதாஅன், நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு விரோதியாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹு தஆலா தன் அருளால் உங்களுடைய உள்ளங்களுக்கிடையிலே பிணைப்பை ஏற்படுத்தினான். அந்த பிணைப்பால் ஏற்பட்ட மாற்றம் என்னவென்றால், ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த அருளால் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக மாறினீர்கள். பிரிந்திருந்த நீங்கள், ஒருவருக்கொருவர் எதிரியாக இருந்த நீங்கள், அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உள்ளங்களுக்கிடையிலே பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டு நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். வக்குந்தும் அலா சபா ஹுப்ரத்தின் மினன்னார், நீங்கள் பிரிந்திருக்கிற போது, ஒருவருக்கொருவர் எதிரியாக இருக்கும் போது நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா சேர்ந்து வாழ்வதனுடைய முக்கியத்துவத்தையும்
சேர்ந்து வாழ்வது தான் அல்லாஹ்வுடைய அருள் என்பதையும், பிரிந்து வாழ்வது என்கிறது அதாவது எங்களை அழிவின் விளிம்பில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக மனிதர் எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா மூளையை கொடுத்திருக்கிறார். அதே நேரம் அவரவருக்கு சொந்த விருப்பு வெறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவரவருடைய மூளையை வைத்து யோசிக்கிற போதும், அவரவர் சொந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலே செயல்படுகிற போதும் சேர்ந்து வாழ்வதில் சில சிக்கல்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். இதை எப்படி நாம் கவர் பண்ணுவது, இதை எப்படி நாம் சரி செய்யலாம், இதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். பொதுவாக மார்க்க விஷயத்திலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், பயின் தனாசாத்தும் ஃபீ ஷைஇன், ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்தால், ருத்து இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் ஒப்படைத்து விடுங்கள். தாலிக ஹைரு வஹ்சனு தஅவீலா, இதுதான் அழகான சிறந்த முடிவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. கருத்து வேறுபாடே இல்லாத ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கையில் இருக்காது. வந்தால் என்ன செய்யணும்டா, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற அடிப்படையில் நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வோ ரசூலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டால், மூமினான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அதில் மாற்று கருத்து சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற அடிப்படையில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுதல் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால், நம்ம சேர்ந்து வாழ்கிற போது நிச்சயமாக பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்கிறதை புரிந்து நாங்கள் தீர்த்து கொண்டு இணைந்து செல்ல வேண்டும். சில பிரச்சனைகள் இருக்கும். குர்ஆனை பார்த்தாலும் ஹதீஸை பார்த்தாலும் இதை நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்வதா அப்படி எடுத்துக்கொள்வதா என்றது புரியாமல் இருக்கலாம். குர்ஆனுடைய வார்த்தையை வைத்து பார்க்கும்போது இன்ன மாதிரியும் அர்த்தம் எடுக்கலாம் என்று இருக்கலாம், இப்படியும் அர்த்தம் எடுக்கலாம்னு ரெண்டு கருத்துக்கு இடம்பாடாக இருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறது? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலா என்கிற ஒரு பிரதேசத்துக்கு சஹாபாக்கள் சிலரை அனுப்புகிறார்கள். அனுப்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் அங்கே போய் தான் அசர் தொழணும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இடைவெளியிலே அசருடைய நேரம் வருகிறது. சில சஹாபாக்கள் நாங்கள் அசருடைய நேரமாகிவிட்டது தொழுவோம் என்று சொல்கிறார்கள். மற்ற சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பனு குரைலால தானே அசர் தொழ சொன்னாங்க, நாங்கள் இன்னும் அங்கே போகலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலாவில் அசர் சொல்ல சொன்னதை சஹாபாக்கள் ரெண்டு விதமாக விளங்குறாங்க. ஒரு சாரார் எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அங்கு தான் அசர் தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதனுடைய அர்த்தம் என்னென்னா, அசருடைய நேரத்துக்கு முன்னர் நீங்கள் அங்கே போயிருங்கன்னு சொன்னாங்க. அதாவது குயிக்காக போங்கன்னு சொன்னாங்க. எங்களுடைய பயணம் தாமதமாகிவிட்டது, எனவே நாங்கள் அசருடைய நேரம் ஆகிவிட்டது, இங்கே அசரை தொழுவோம், ஏன்னா தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம், நாங்கள் அசரை தொழுதுருவோன்னு சொல்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அசரெலாம் டைம் சரி, அது ஓகே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இன்றைக்கு அசரை அங்கே தான் சொல்ல சொன்னாங்க, நாங்கள் அங்கே போய்த்தான் தொழணும், இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு என்று எடுத்துக்கொண்டார்கள். இப்போது ஒரு சாரார் அந்த இடத்துல தொழுகிறாங்க, மற்ற சாரார் அங்கு போய் தான் தொழுதார்கள். அவர்கள் போன வேலையை முடித்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த செய்தியை சொல்கிறார்கள். எங்களுக்கு மத்தியில் இப்படி கருத்து வேறுபாடு வந்தது, நாங்கள் சிலர் அந்த இடத்துல தொழுதோம், சிலர் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அங்கேயே போய் தொழுதோம் என்று சொன்னார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசரை அங்கு தொழுங்கள் என்று என்ன நோக்கத்தில் சொன்னார்கள் என்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேர் செய்ததையும் கண்டிக்கல. நீங்கள் அங்கே தொழுததும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கே போய் தொழுததும் பிரச்சனை இல்லை. ஏனென்றா ரெண்டு சாராரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாங்க. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்கிறதை அவர்களுக்கு தீர்மானம் செய்ய முடியாமல் போனது.
அங்கு அசர் தொழுதவர்களும் ரசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் அங்கே அசர் தொழுதாங்க. ஏன்? ரசூலுல்லாவோட வார்த்தையை அவங்க அசர் தொழுகிறது அந்த இடம்ங்கிறதல்ல, குயிக்காக போகணும் என்றதை புரிந்து கொண்டாங்க. மற்ற சாராரும் அங்கு போய் அசர் தொழுது ரசூலுல்லா சொன்னதை அப்படியே பின்பற்றோம் எங்களுக்காக. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் செய்ததையும் குறை காணலை, பிள்ளைன்னு சொல்லவும் இல்லை. நான் இந்த நோக்கத்தில் தான் சொன்னேனுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை. மார்க்க விஷயங்களில், அக்கீதா இல்லாத ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது சில இந்த மாதிரியான மசாயில்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு கோணத்தில் பார்த்துட்டு வந்தால் இது சரின்ற மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்தில் பார்த்துட்டு வந்தால் அது சரிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு வருகிற போது சஹாபாக்கள் எப்படி தங்களுக்குள் கருத்து வேறுபாடு பட்டாலும் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளாமல், தனித்தனி ஜமாத் அமைக்காமல், பிரிஞ்சு போகாமல் ஒன்றாவே செயல்பட்டாங்களோ, அதே போல் நாங்கள் விளங்கின இந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம், நீங்கள் விளங்கின இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க, எங்களுக்கு இடையில் யாரும் யாரையும் குறை காண மாட்டோம், நாங்கள் எல்லாருடைய நோக்கம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்கிற மனநிலையில் நாங்கள் பின்பற்றுகிற போது அந்த ஒரு 25% இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைக்குரியதாக இருக்காது, சிக்கலாக இருக்காது, பிரிவுக்குரிய ஒரு வழியாக இருக்காது, ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்வதற்கோ குரோதம் கொள்வதற்கான வழியாகவோ இருக்காது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத சில பிரச்சனைகள் வரும். இதுக்கு நேரடியாக குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஒரு தீர்வு இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசனை செய்து ஆலோசனையினுடைய முடிவில் யார் தலைவராக இருக்கிறாரோ, யார் எங்களுடைய ஜமாத்தோ அல்லது எங்களுடைய பள்ளி நிர்வாகமோ யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு இறுதி முடிவு எடுப்பார்கள். அந்த இறுதி முடிவுக்கு கட்டுப்படணும். மசூரா என்கிற அடிப்படையில் இது நடக்கும். நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விஷயத்துக்கு தான் மசூரா செய்யப்படும். உதாரணமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறதா இல்லையா மசூரா செய்கிறது இல்லை, அது எல்லோரும் தொழுதான் ஆகணும். கொத்துபா செய்கிறதா இல்லையா மசூரா செய்கிறது இல்லை, எல்லாரும் அது செய்யறாது, நேரடியாக வந்திருக்கிற விஷயம். நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க, ஜும்மாவை தொடர்ந்து பயான் வச்சு மாநாடு செய்ய போகிறீங்க, செய்கிறதா இல்லை, இது மசூரா செய்யலாம். ஏண்டா மாநாடு நடத்துங்கன்னு நேரடியாக ஒன்றும் இல்லை, ஜும்மாவுக்கு மசூரா இல்லை. ஜும்மாவுக்கு போகிறோம், நீங்கள் மாநாடு செய்ய போகிறீங்க, மசூரா செய்யலாம். செய்கிறதா இல்லையா, இந்த காலம் பொருத்தமா இல்லையா, அப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்ன தலைப்பு போடுறது, யாரை கூட்டிகிட்டு வர்றது, சாப்பாடு என்ன கொடுக்குறது, இதெல்லாம் மசூரா செய்யலாம். மசூரா செஞ்சு நீங்கள் ஒரு முடிவு செஞ்சிட்டீங்க. மசூரா சொல்லும்போது ஒரு சாரார் செய்ய வானன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சாரார் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. தலைவர் செய்யுங்கன்னு முடிவெடுத்தால் அது எல்லாருடைய முடிவும் அதுதான். செய்யுங்கன்னு சொன்னவங்களும் செய்ய வானம்னு சொன்னவங்களும் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். செய்கிற இல்லைன்னு முடிவு செஞ்சாலும் நாங்கள் சொன்ன மசூரா கேட்கலன்னு பிரிஞ்சு போகிறாது. அப்படின்னா ஒவ்வொரு மசூரா நடக்கும்போதும் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போவாங்க. ஏன்னா ஆலோசனை வந்துட்டால் மாற்று கருத்துக்கள் வரும். மாற்று கருத்து யார் வேணாலும் சொல்லலாம், முடிவு அமீர் எடுப்பார், தலைவர் எடுப்பார். அப்படி அமீர் முடிவெடுக்கும் போது கௌரவ பிரச்சனை பார்க்காம, தன்மான பிரச்சனை பார்க்காம, அவன் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொண்டா நான் தரம் குறைஞ்சவனும் ஆகிருவேனுங்கிற நிலையில் இல்லாமல் தெளிந்த மனதோடு அவர் முடிவு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு போகிற நேரம் எதிரிகள் ஒரு பகுதி வராங்க, சஹாபாக்கள் கொஞ்சம் பத்ர் களத்துக்கு முன்கூட்டி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்த சொல்லி இங்கே டென்ட் அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல டென்ட் அடிக்க வேணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவா, வஹீயினுடைய முடிவா? இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுண்டா ஒரு அடி முன்னால் போக மாட்டோம், ஒரு அடி பின்னுக்கு வர மாட்டோம், இதுதான் எங்களோட முடிவு. அப்படி இல்லை, நீங்கள் சும்மா உங்களோட ஐடியாவில் சொல்கிறீங்க, நீங்கள் நபின்ற அடிப்படையில் இல்லை, உங்களுக்கு இந்த இடம் பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள்கிட்ட மாற்று முடிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது ஒன்றும் வகையில் நான் எனக்கு பட்டதை நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னால் கிணறுகள் இருக்குது, பாலைவனங்களில் சில இடங்களில் தண்ணி இருக்கும்,
அப்படி தண்ணி தொட்டிகள் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம்னா தண்ணி தொட்டி எதிரிகள் பக்கம் போயிடும். போர்க்களத்தில் தண்ணி தேவை. நாங்கள் அந்த கிணறுகள் எல்லாம் எங்கள் பகுதியில் வார மாதிரி டென்ட் அடிப்போம். அப்போ எங்களுக்கு தண்ணி இருக்குது, எதிரிகளுக்கு தண்ணி இருக்காது என்று அந்த சஹாபி சொல்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பேருக்கு முன்னால் ஒரு முடிவு செய்கிறாங்க. அவர் நீங்கள் உங்களோட முடிவாண்டா இது சரியில்லை, பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறார். இதை கேட்டால் இது சரின்னு சொன்னால் ரசூலோட முடிவு பிழைன்னு ஆகும். ஆனால் ரசூல் அவங்க அப்படி பார்க்கல. இந்த இடத்துல கௌரவ பிரச்சனை பார்த்தா நான் எனக்கு நீ கருத்து சொல்றியான்னு கேட்டால் பாதிப்பு எல்லாருக்கும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவர் சொல்கிற இடத்துல டென்ட் அடிங்கன்னு சொன்னாங்க. இங்கே ரசூல்லா கருத்து விஷயத்தில் சில பேர்ட்டு இந்த பிடிவாதங்கள் இருக்குது. நான் சொல்கிறது தான் எடுபடணும். கூட்டம் வைக்கும் போதே திட்டம் போட்டு தான் வாரது. நான் இந்த மசூரா சொல்லுவேன், நீங்களாம் இந்த மசூரா சரின்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் இதான் விருப்பம்னு முடிவை இது பண்ணிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனநிலையில் இருந்ததே கிடையாது. எவ்வளவு சாதாரணமான ஒரு மனிதர் முடிவு சொன்னாலும் அந்த முடிவில் ஏதாவது நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தின் பக்கம் சாய்வாங்க. இது தலைமைக்கு இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அதே நேரத்தில் தலைமை முடிவு செஞ்சிட்டா இது ஏண்ட விருப்பத்துக்கு இவர் சொல்லலை என்று பின்வாங்க இயலாது. அதுக்கு கட்டுப்படுறதுங்கிறது மார்க்க கடமை. இந்த கருத்து சொல்லுகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கருத்து தான் சொல்லணும், ஆளை டெமேஜ் பண்ணக்கூடாது. உதாரணமாக இந்த பத்ர் யுத்தம் நடக்கிறது. இதுதான் இஸ்லாத்தில் நடந்த முதலாவது போர். எதிரிகள் ஒரு 70 பேர் கைதிகளாக பிடிபட்டிருக்கிறாங்க. கைதிகளை என்ன செய்ய வேண்டும் என்கிற சட்டம் இன்னும் வரலை, வகி வரலை. வகி இல்லாத விஷயத்தில் எப்படி முடிவு செய்கிறது? ஆலோசனையின் அடிப்படையில் முடிவு செய்யணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்கிறாங்க. ஒரு ஆலோசனை சொல்கிற போது அவருடைய அறிவுக்கு ஏற்ப அவங்களோட இயல்புக்கு ஏற்ப ஆலோசனை சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அபூபக்கர் நம்ம என்ன செய்யலாம் இந்த 70 பேரை? அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்கெல்லாம் யார்? எங்களோட சாச்சா பிரியப்பட பிள்ளைகள், எங்களோட மாமா மச்சான் உறவு முறை உள்ளாக்கள். இவங்களை நாங்கள் விடுதலை செய்வோம். அப்படி விடுதலை செஞ்சால் அந்த காரணத்தால் அவங்க இஸ்லாத்தின் பக்கம் சாயலாம். நாங்கள் இரத்த உறவை பார்த்ததாக இருக்கோம். நாங்கள் மக்காலிருந்து வெறுங்கையோடு மதீனாவுக்கு வந்திருக்கிறோம். மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. இவங்கள வசதியானவங்க இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு தெண்டப்பணம் கேட்போம். அப்படி ஒரு தெண்டப்பணம் கேட்டால் கொஞ்சம் ஒரு பொருளாதார நலன் ஏற்படும். அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் இந்த மதீனா சஹாபாக்களுடைய கஷ்டத்தை குறைக்கலாம். எங்களோட பிள்ளைகள் எழுத வாசிக்க தெரியாமல் இருக்கிறாங்க, இதில் எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இவங்களை வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்போம். அதன் மூலமாக எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வழி உண்டாகும் என்று இதை எப்படி சமுதாயத்துக்கு சார்பாக மாற்றுறதுங்கிற அடிப்படையில் யோசித்து முடிவு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இயல்புடைய சொஃப்டான ஆள், மென்மையான நபர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகம் என்ற நோக்கில் பார்க்கும்போது இது ஒரு நியாயமான முடிவு தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஆலோசனை கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ரஃப்பானவங்க. அதே நேரத்தில் அவங்களோட நோக்கமெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தலை தூக்கக்கூடாது, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பலம் பெற்றக்கூடாது, அதாவது ஆயுத முனையில் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சவால்களை சமாளிக்கணும். இதுதான் அவங்களுடைய இலக்காக இருந்தது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்கெல்லாம் யார்? மாமா மச்சான் உறவு அவங்க பார்த்தாங்க, என்னை உங்களையும் வெட்ட வந்தாக்கள். இவங்க எங்கள் விஷயத்தில் அவங்க உறவை பார்க்கல. அவங்க எங்களுக்கு சாச்சா பிரியப்பட புள்ளன்னா நாங்களும் அவங்களுக்கு சாச்சா பிரியப்பட புள்ள தானே. பார்த்தாங்களா அவங்க அவ்வளவு தூரம் வாள் எடுத்துட்டு எங்களை கொல்லத்தானே வந்திருக்கிறாங்க. அதனால் இவங்க விஷயத்தில் நாங்கள் உறவு பார்க்கக்கூடாது. இவங்க அத்தனை பேரையும் கொல்லணும். எப்படி கொல்லணும்னு சொன்னால், ஏன் சொந்தக்காரன் பிடிபட்டிருக்கிறான், ஏண்ட கையில் வாழை தந்து அவனை வெட்ட சொல்லுங்க, நான் வெட்டுவேன். அலியினுடைய தம்பி பிடிபட்டிருக்கிறார், அலியிட கையில் வாழை கொடுத்து அவரை வெட்ட சொல்லுங்க. அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பிடிபட்டிருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் வெட்டுங்க. அப்படி வெட்டினா தான் மக்கால இருக்கிற காவிர்களுக்கு முகம்மதோட மோத போனால் பிடிபட்டா உறவு பார்க்காம கொல்லுவார் என்கிற பயம் இருக்கணும். நீங்கள் விடுதலை செஞ்சீங்கன்னு சொன்னால் பயம் இல்லாமல் போயிடும், திரும்ப வருவானு என்று சொன்னாங்க.
அவங்க சொன்னது உண்மைங்கிறது எப்படி விளங்குச்சுன்னு சொன்னால், பத்ர் போரில் பிடிபட்ட ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அழ தூங்கிட்டான். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் கரை சேர்க்கொண்டு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் இயல்புல இலகுன மனசு, இவன் அழுகிறான் என்ன விட்டுட்டாங்க. விட்டால் அடுத்த உஹது யுத்தத்தில் வந்து மாட்டிப்பட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது யுத்தத்தில் மரண தண்டனை விசாரணை இல்லாமல் மரண தண்டனை சிலருக்கு கொடுத்தாங்க. அதில் இவரும் ஒரு ஆள். உன்னை பத்ரில் உன்னை மன்னிச்சு விட்டா உஹதில் திரும்ப நீ எங்களை கொல்றதுக்கு வந்திருக்கேன்னா மறுக எப்படி உன்னை மன்னிக்கிறது என்று சொல்லி ரசூல் சொல்லாங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கருத்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இலகிய மனதுக்கு ஏற்ப ரசூல் சொல்லாங்க முடிவு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் இவங்களை மன்னிப்போம். சில பேரை ரசூலுல்லாஹ் எந்த தெண்டப்பணமும் இல்லாமல் மன்னிச்சு விட்டாங்க. அப்படி மன்னிச்சு விட்ட ஒரு ஆள் தான் நான் சொன்னது உஹதில் திரும்ப வந்தவர். சில பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெண்டப்பணம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட மருமகன் இதில் பிடிபட்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் தெண்டப்பணம் அனுப்பியிருந்தாங்க. அந்த தெண்டப்பணத்தில் கதீஜா நாயகுடைய ஒரு மாலை இருந்தது. அந்த மாலையை பார்த்ததும் ரசூல் சொல்லாங்க அழ ஆரம்பித்தாங்க. ஏண்டா கதீஜா நாயுடைய மாலையை ரசூலோட மகள் அனுப்பியிருக்கிறாங்க, மாப்பிள்ளையை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை நீங்கள் தெண்டப்பணம் இல்லாமல் மன்னிக்கிறத நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையை கொடுத்து அவர் அனுப்புனாங்க, சொல்லி அனுப்புனாங்க, மகளை நீ என்ற கொண்டு தந்துடணும்னு சொல்லி. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க. சிலரை வந்து நீங்கள் 10 பிள்ளைகளுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்துட்டு போகலாம்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இது முதல் போர், எதிரிகள் இன்னும் பலமாகவே இருக்கிறாங்க, உங்களை தொடர்ந்து தாக்குற எண்ணத்தோடு இருக்கிறாங்க, உங்களோட ஆட்சி இன்னும் ஸ்திரமாகல, ஆட்சி பலமானதுக்கு பிறகு மன்னிச்சு விடலாம், ஆனால் நீங்கள் சரியான ஒரு பலமான நிலைக்கு வர்றதுக்கு முன்னால் மன்னிச்சு விடுறது பிழை என்கிறதைத்தான் உமர் ரலியல்லாஹுடைய முடிவைத்தான் அல்லாஹ் தஆலா சரி கண்டாங்க. இருந்தாலும் ரசூல் சொல்லாங்க, வாக்களித்தா வாக்கைத்தான் நிறைவேற்றுவாங்க, அந்த அடிப்படையில் அளித்த வாக்கின் அடிப்படையில் செயல்பட்டாங்க. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னாங்க. இதே மாதிரி மசூரா எந்த விஷயத்தில் செய்தாலும் 2 கருத்து 3 கருத்து வரும். ஏண்டா எல்லாரோட மூளையும் ஒரு மாதிரி இருக்காது, எல்லாரோட மனநிலையும் ஒன்று மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருடைய டைப்பும் வேறு வேறையாக இருக்கும், மாற்று முடிவுகள் தான் வரும். இதில் தலைவர் ஒரு முடிவு செய்யலாம், ஆனால் கருத்து சொல்கிற யாரையும் உள்நோக்கம் வச்சு சொல்லக்கூடாது. உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு மன்னிச்சுடுவோன்னு சொல்கிறாங்களே, இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு இவர் எப்படியும் இப்படித்தான் கோழையாக தான் இருப்பார், இவர் எப்பயும் இப்படித்தான் லூஸாக தான் இருப்பார், இவர் வந்து ஸ்ட்ராங் இல்லை, இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சுருந்தா, அல்லது உமர் ரலியல்லாஹுவை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு இவர் இப்படித்தான் மிருகத்தனமாக தான் நடந்துக்குவார், இவர் ஒரு தீவிரவாதியாக தான் இருப்பார், இவர் ஒரு முரட்டுத்தனமாக தான் இருப்பாருன்னு இவரை விமர்சனம் செஞ்சுருந்தா இது மோதலாக இருக்கும். ஆனால் அவங்களோட கருத்தை சொன்னாங்க, அதுக்கான நியாயங்களை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவரோட கருத்தை சொன்னார், அதற்கான நியாயத்தை சொன்னாங்க. ஆளை ஆள் டேமேஜ் பண்ணலை. பள்ளி நிர்வாக கூட்டங்களாக இருந்தாலும் சரி, ஜமாத் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த விஷயத்திலையும் திறந்த மனதோடு கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கிறவருக்கு நாங்கள் காரணம் கற்பிக்கக்கூடாது. அந்த காரணம் கற்பித்தல்ங்கிறது பகைமையை உண்டாக்கும், பிரிவை உண்டாக்கும். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு, அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு கூட்டாக பயணிக்கிற போது அதை தீர்க்கிறதுக்காக சொன்ன வழி. நான் மசூரா செஞ்சு ஒரு முடிவுக்கு மாற்றமான ஒரு முடிவு வந்துட்டுன்னு சொன்னாலும், ஏண்ட உதாரணம் நான் சொன்ன கருத்துக்கு மாற்றமான ஒரு முடிவை தலைவர் எடுத்துட்டார். இப்போ ஏண்ட மனசில் வைராக்கியம் வரக்கூடாது, பார்க்கட்டும், செஞ்சு பார்க்கட்டும், மாட்டிட்டு சாகட்டும், இப்படி வரக்கூடாது. நான் சொன்ன கருத்து சரின்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு மாற்றமாக ஒரு தலைமை முடிவு எடுத்துருச்சு, எல்லா தலைமையுடைய இந்த முடிவில் நீ எங்களுக்கு நல்லதை உண்டாக்கிரு, எங்களுக்கு நீ இதில் பரக்கத்தை உண்டாக்கிரு, இதில் எங்களுக்கு நீ ஹைரை உண்டாக்குங்கிறது தான் முடிவாக இருக்கணும். ஆனால் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், உலமாக்கள்கிட்ட கூட இதை கண்டுகொள்ள இல்லாமல், உதாரணமாக ஒரு மாநாடு செய்வோன்னு சொல்கிறாங்க, கரண்ட் கட் ஆகும், ஜென்ரேட்டர் எடுப்போன்னு சொல்கிறாங்க. ஜென்ரேட்டர் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் போதாது, கரண்ட் வளமையாக கட் ஆகுறதில்ல, ஏதோ மசூரா சொல்லி ஜென்ரேட்டர் எடுக்கிறதுல முடிவாயிருச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன் ஜென்ரேட்டர் எடுங்கன்னு எடுக்கலை. இப்போ நான் என்ன செய்வேன்டா, கரண்ட் கட் ஆகணும், அப்போ தான் இவனுக்கு விளங்கும். அப்போ ஏண்ட முடிவு என்னென்னா, நான் சொன்ன கருத்து சரி என்கிறதை நிரூபிக்கொண்டு என்கிற தேவை வருகிறதே தவிர மக்களுக்கு நலவு நடக்கணுங்கிறது அல்ல. அப்போ நான் என்ன முடிவு செய்யண்டா, ஜென்ரேட்டர் எடுப்போன்னு சொன்னேன்,
எடுக்கலை, யாரெல்லாம் கரண்ட் கட்டாயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய துவாவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கூட்டாக இயங்குகிறோம் என்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் என்னுடைய கருத்து தான் எடுபடணும், நான் நினைக்கிறது தான் சரின்னு நினச்சா இது இஸ்லாத்தில் ஆக மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிறவருடைய நிலை. இந்த நிலை இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சின்னொரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மனநிலை, அதாவது இந்த தெளிந்த இந்த இஸ்லாத்துடைய வழிகாட்டலோடு செயல்பட்டால் தான் பிரச்சனை இல்லாமல் நம்ம கொண்டு செல்லலாம். இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் நாம் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஜமாத்து, எங்களை மஸ்ஜிது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை சுமூகமாக கையாண்டு நாம் முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தெளிவோடு நாம் இருக்கக்கூடிய ஜமாத்துக்களுடைய பிரச்சனைகளோ சிக்கலோ வராமல் நல்ல முறையில் அதை புரிந்துணர்வோடு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கூட்டு வாழ்க்கை, சமூகமாக சேர்ந்து வாழ்தல் என்று சொல்கிற போது நாம் சேர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்குள்ளே நாம் எப்படி இணங்கி நடக்கிறோமோ அதே போன்று அடுத்த சமுதாயங்களுடனும் முடிந்தவரை முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாமல் உடன்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு சுமூகமாக வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை செய்வதையும் சண்டை செய்து கொண்டே இருப்பதையும் விருப்பமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அவர்கள் செய்த சண்டைகள் எல்லாம் அவங்க மேலே திணிக்கப்பட்ட சண்டைகள் தான், திணிக்கப்பட்ட யுத்தங்கள் தான். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன உத்தரவு என்னென்னு சொன்னால், குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சத்தியம் என்கிறது உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஃபமன் ஷாஅ ஃபல் யுமின், விரும்பியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வமன் ஷாஅ ஃபல் யக்ஃபுர், விரும்பினவங்க அதை மறுங்க. ஆனால் மறுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தண்டனையை தயார் பண்ணி இருக்கிறாங்க. நீ இதை ஏற்கிறன்னா ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கிறன்னா மறுக்கலாம். யாரையும் நிர்பந்திச்சு இதை ஏற்றுக்கொள்ள செய்யணும் என்கிற கட்டாயம் உனக்கு இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுக்குரிய வேலையை நாங்கள் செஞ்சு கொள்கிறோம், உங்களுக்குரிய வேலையை நீங்கள் செய்யுங்க. பிரச்சனை எப்படின்னா அவங்களோட வேலையை நாங்களும் எங்களோட வேலையை அவங்களும் செய்ய போகிற நேரத்தில், அல்லது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை அவங்களுக்கு திணிக்கிற போது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை எங்களை மேலே திணிக்கிற போது பிரச்சனையாகும். எங்களுக்குரிய சட்டத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே செஞ்சு கொள்கிறோம், உங்களுக்குரிய சட்டத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே செஞ்சு கொள்ளுங்க. எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சு கொள்கிறோம், உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம். இந்த ஒரு வழிமுறையை இஸ்லாம் தந்து முஸ்லீம் அல்லாதவர்களோடும் பிணக்குகளை குறைச்சி கொண்டு சேர்ந்து வாழ்வதற்கான வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ முக்கியமான நபித்துவம் எங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த யூதர்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சுருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க, அடகு வச்சிருக்கிறாங்க. அடகுனா வட்டிக்கு இல்லை, பொருட்களுக்காக அடகு வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த ஒரு சூழலில் பார்க்குறோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அணுகுமுறையும் கையாண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஏனைய எந்த சமுதாயமும் நினைக்காத, எந்த கோட்பாடும் நினைக்காத வகையில் இஸ்லாம் நாம் வாழ்கிற இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் அல்லாத உயிரினங்கள் மேலும் இணக்கத்தோடு வாழ்வதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கால்நடைகளும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளும் உமமுன் அம்சாலக்கும், உங்களை போன்ற சமுதாயங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி எங்களுக்கு ஆசைகளும் உணர்ச்சிகளும் உரிமைகளும் இருக்குதோ அதே போல ஆடு மாடு பறவைகளுக்கும் ஆசைகளும் உரிமைகளும் இருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இதனால தான் எங்களுக்கு மார்க்கம் பல சட்டங்களை சொல்லியிருக்கிறது. உதாரணமாக, நான் ஒரு மாடு வியாபாரியாக இருந்தால், என்னுடைய மாடு பசு கண்டு போட்டிருந்தா, கண்டை ஒருவருக்கும் பசுவை ஒரு ஆளுக்கும் விற்கிறது ஹராம். விற்றால் கண்டையும் பசுவையும் ஒரே நபருக்கு விற்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விற்காமல் நான் வச்சுக்கொள்ள வேண்டும். இதை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்கன்னா, அதாவது பால் மறக்க முன்னால் இருக்கக்கூடிய கண்டை ஒருவருக்கும் பசுவை ஒருவருக்கும் விற்று அந்த தாய் பிள்ளைகளுக்கு இடையிலே உறவை பிரித்தால் அவன் சொர்க்கம் போனாலும் அவருக்கு நெருக்கமானவர்களை அல்லாஹ் சந்திக்க விட மாட்டான் என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொல்கிறார்கள். நபி சஹாபாக்கள் ஒரு பயணம் போகிறார்கள். அந்த பயணத்திலே போகிற போது வானத்திலே ஒரு பறவை கத்தி திரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யாரோ இந்த பதவியை பதட்டமடைய செஞ்சிருக்கிறீங்க, பதட்டமடைய செய்தவர் அதை அமைதிப்படுத்தட்டும் என்று சொன்னார். அப்போது ஒரு சஹாபி அவர் பறவை கூட்டில் 2 குஞ்சை கண்டு எடுத்து சேப்பில் வச்சுட்டார். அதனால் அந்த தாய் பறவை கத்தி திரியுது. அதை பதட்டமடைய செஞ்ச மாதிரி அமைதிப்படுத்து என்று சொன்னதும் அதே மரத்தில் குஞ்சை கொண்டு வச்சுட்டு வந்தார் அவர். அந்த தாய் பிள்ளை பாசத்தை சிதைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. இதை நீ வியாபாரத்துக்கு செஞ்சால் கூட இஸ்லாம் அதை ஹராம் என்று சொல்கிற அளவுக்கு கண்டிச்சிருக்குன்னு சொன்னால், உறவுகளுக்கு இடையில் மனித உறவுகளில் பிரிவையோ பிரச்சனையோ சிக்கலையோ உண்டாக்குறது எவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் இஸ்லாம் அதாவது உயிருள்ள அனைத்தையும் எங்களை போன்ற ஒரு சமுதாயமாகவும் அந்த சமுதாயங்களோடு நல்லுறவோடு அதுகளுடைய உரிமைகளையும் அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களுடைய அதாவது விருப்பு வெறுப்புகளையும் புரிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் முஸ்லீமுடைய வாழ்க்கை என்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் பூமியில் வாழ்கிற போது தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய முஸ்லீம் உறவுகளாக இருந்தாலும் சரி, தாம் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத உறவுகளாக இருந்தாலும் சரி, மனிதனே அல்லாத உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அவற்றோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, இணங்கி போவது என்கிற மார்க்கத்துக்கு முரணில்லாத வரையில் இயங்கி போவது என்கிற ஒரு வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதாவது மனசில் குழப்பம் இல்லாமல் தெளிந்த மனதோடு வாழ்வதற்கு இது பெருமளவு உதவி செய்யும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு இதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தௌவான்.